Dear students, good morning to all. Level 4 over chapter பார்த்துட்டு வரோம். புக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் நோட் புக் எடுத்து வந்திருக்கீங்களா? கையில green color மெட்டீரியல். Right. புக் எடுத்துட்டு வரல மறந்துட்டேன் நோட் எழுதலாம் சொல்லக்கூடாது. You are not school students. புரியுதா? சின்ன குழந்தைங்க இல்லை. சரி வெரி குட். Level 4 non-main work over chapter பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு டாபிக்காக பார்த்துட்டு வரோம். இந்த டாபிக்ல இன்னைக்கு நடத்த போகிறது பேஜ் நம்பர் 18 and 19 எடுத்துங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 18, 19 எடுத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம நான் மெயின் வர்ப் பாயிண்ட் வர்ப்னா அர்த்தம் வர்ப் முடியும் டென்ஸ் சொல்லும். இருக்கிறது, இருந்தது, இருக்கும், இருந்திருக்கிறது, இருந்திருந்தது, இருந்திருக்கும், இதெல்லாம் ஃபைனைட் வர்ப். நம்ம ஏற்கனவே லெவல் 1ல பார்த்துப்போம் டீடைலா. இருப்பதை, இருந்ததை, இருந்ததை, இருப்பதை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல நான் மெயின் வர்ப். டென்ஸை சொல்லாது. டென்ஸை சொல்லாட்டாலும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ டென்ஸை புரிஞ்சுக்க முடியும் சென்டென்ஸ்ல இருந்து. எப்படி? இருப்பதை அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் அர்த்தத்தையும் ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தத்தையும் கொடுக்கும். இருந்ததை அப்படின்றது பாஸ்ட் டென்ஸோட அர்த்தத்தை கொடுக்கும். நான் மெயின் வர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தம் தர மாதிரி கிடையாது. அந்த வர்ப்போட சாயல் டென்ஸோட சாயல் சொல்றேன். ஸோ இருப்பதைன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கோ ஃபியூச்சர் டென்ஸ்க்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கும். இருந்ததை அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்க்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதா? சரி, வாக்கியம் பார்க்கலாம். தன்னுடைய பாதத்தின் கீழே ஒரு எறும்பு இருந்ததை வேடன் கவனிக்கவில்லை. இங்கிலீஷ்ல ஒரு தை சாருது, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது தை இல்லை, தை. இருந்ததை இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா we know well right from the beginning I am telling you you must put the subject first. இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் தான் சப்ஜெக்ட் இருக்காது. மற்றபடி எழுதணும்னா சென்டென்ஸை ஆரம்பத்தில் சப்ஜெக்ட் போடணும். முதல்ல கேள்வி வாக்கியம்னா கேள்வி சொல்ல வர்க்கா போடணும். இது சாதாரண வாக்கியம். ஸோ சப்ஜெக்ட் போடணும். த ஹண்டர் சப்ஜெக்ட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? வர்ப்பை பார்த்து இந்த வேலையை செய்யறது யார் எதுன்னு கேட்டோம். வர்ப் எது? கடைசி வேர்டு கவனிக்கவில்லை. யார் கவனிக்கவில்லை? வேடன் கவனிக்கவில்லை. அப்போ வேடன் தான் சப்ஜெக்ட். த ஹண்டர் டிட் நாட் நோட்டீஸ். வேடன் கவனிக்கவில்லை. எதை கவனிக்கவில்லை? ஒரு எறும்பு இருந்ததை. ஆண்ட்னு போட்டு விட்டுறக்கூடாது. ஆண்ட போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். எஸ்க்கு உள்ள அப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. And ants having been இருந்ததை. இந்த ஆண்ட்க்கு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். வெறும் ஆண்ட் போட்டுறக்கூடாது. புரியுதா? ரெண்டு சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டா இருந்ததுன்னா ரெண்டு தனித்தனி வாக்கியமா சொல்லி பாருங்க. வேடனின் பாதத்தின் கீழே ஒரு எறும்பு இருந்தது. வேடன் அந்த எறும்பை கவனிக்கவில்லை. ரெண்டு தனித்தனி வாக்கியம் இல்லையா? ஸோ ஒரே வாக்கியமா செய்யும்போது மெயின் கிளாஸ்ல வர்ப் இருக்கும், சபார்டினேட் கிளாஸ்ல வெவ்வேறு சப்ஜெக்டா இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். லெவல் 2ல சிம்பிள் சென்டென்ஸ் டீட்டெயிலாக நிறைய நடத்தியிருக்கோம். ரிப்பீட்டடாக அதையும் நடத்திருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட். லெவல் 2 புக்ஸ் எடுத்து பாருங்க, வீடியோவும் பாருங்க. காம்பவுண்ட் ஆஃப் சிம்பிள் வீடியோ பாருங்க லெவல் 2. புரியுதா? ரோஸ் கலர் மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கோம். The hunter did not notice an ants. இந்த ஆங்கில தி கூட போட்டுக்கணும். பெஸ்ட். The hunter did not notice the ants having been இருந்ததை எங்க under his foot. அவனுடைய பாதத்தின் கீழே இருந்ததை கவனிக்கவில்லை. சரி, இருப்பதை அப்படின்னா being, இருந்ததை அப்படின்னா having been. புரியுதா? சரி, அடுத்தது. பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை காகம் பார்க்கிறது. வர்புக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் இருக்கணும்னு இந்த கட்டாயமும் கிடையாது. காகம்னு ஆரம்பிச்சு கூட சென்டென்ஸ் சொல்லலாம். காகம் பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேடன் தன்னுடைய பாதத்தின் கீழே ஒரு எறும்பு இருந்ததை கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்டை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கிறோம். இட் இஸ் அவர் மதர் டங், தாய்மொழி. வர்ப்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கப்போம். பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை காகம் பார்க்கிறது. வர்ப்பதே கடைசி பார்க்கிறது. தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி வார்த்தை வர்ப். எது பார்க்கிறது? காகம் பார்க்கிறது. காகம் தான் சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல ஒய்வி ரைட் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் ஆன். த க்ரோ காகம். சப்ஜெக்ட் போட்டனே வர்ப் எது? பார்க்கிறது. த க்ரோ நோட்டீசஸ். க்ரோ தேர்ட் பர்சன் சிங்குலர், நோட்டீஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால வர்ப் பக்கத்துல எஸ் வந்திருக்கு. லெவல் வந்து பார்த்துக்கோ இந்த ரூல். த க்ரோ தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ஸ் எழுதுறதுன்னா வர்ப் பக்கத்துல எஸ் வரும். த க்ரோ நோட்டீசஸ் a little water. வெறும் சிறிதளவு தண்ணீர் தான், லிட்டில் வாட்டர் போடக்கூடாது. a little water வெவ்வேறு சப்ஜெக்ட். காகம் பார்க்கிறது. பானை
காகம் பானையின் அடியில் பார்க்கிறது அல்லது காகம் பார்க்கிறது, பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருக்கிறது. ரெண்டு வெவ்வேறு சப்ஜெக்ட். எது இருக்கிறது, எது பார்க்கிறது, காகம் பார்க்கிறது. எது இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. வெவ்வேறு சப்ஜெக்ட். ஸோ வெவ்வேறு சப்ஜெக்ட் இருந்தால் ரெண்டாவது சப்ஜெக்டை போட்டு அப்பாசிபிள் போட்டு எஸ் போடணும். புரியுதா? சரி. The crow notices the little waters being at the bottom of a pond. பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை காகம் பார்க்கிறது. அப்பாசிபிள் போட்டு எஸ்னா உடையன்னு அர்த்தம் தானே சார், நாங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் சென்டென்ஸ் எழுதும்போது உடையன்ற அர்த்தமே வரலையே சார், எங்கேயும் டவுட் வரும். அது அப்படி தான் கிராமரில் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா லெவல் 2 நடத்திருக்கேன். இது டீட்டெயில் நான் உங்களுக்கு லெவல் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போல அதே மறுபடியும் நடத்திட்டு இருந்தால் எப்போ லெவல் 4 முடிக்கிறது. புரியுதுங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி நான் நாமினேட் ஒர்க் நடத்தியாகும். இப்போ நாமினேட் ஒர்க் ஒரு சாப்டராக பார்த்துட்டு வரும். ஸோ பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை காகம் பார்க்கிறது. தன்னுடைய பாதத்தின் கீழே ஒரு எறும்பு இருந்ததை வேடன் கவனிக்கவில்லை. இருப்பதை இருந்ததை என்று நாமினேட் ஒர்க். புரியுதா? சரி, நம்ம சொல்றதுலாம் சென்டென்ஸ் எழுதி முடிச்சுட்டு பேஜ் நம்பர் 18, 19ல சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதே மாடல்ல இருப்பதை வச்சு ஒன்று இருக்கும், இருந்ததை வச்சு ஒன்று இருக்கும். வாட்ச் த வீடியோ கேர்ஃபுல்லி. நேரில் கிளாஸ் கவனிக்கிறவங்களோ கிளீனாக கவனிச்சுட்டு ஆன்லைனில் படித்து காட்டுறவங்க இப்போ நேரில் கிளாஸ்க்கு வந்திருக்கவங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே சென்டென்ஸில் ஆன்சர் எழுதிட்டு கையோடு படித்து காமிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு படிக்கிறேன்னா யாரும் படிக்க மாட்டேங்க. நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதுறேன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் ஹோம்ஒர்க்கே எழுதினதில்லை. அதே மட்டும் ஹோம்ஒர்க் எழுதணும். ஸோ ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்க ஒர்க்கில் ஒர்க் புக்கில் எழுதிட்டு க்ரீன் கலர் ஒர்க் புக் ஸ்பேஸ் இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் கீழே ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் இங்கிலீஷ் எழுதிட்டு ரைட் வித் பென்சில் எழுதுங்க. எழுதிட்டு between 8 PM and 10 PM படிச்சு காட்டுங்க. சென்டென்ஸ் கரெக்ஷன் இருந்தால் let me correct you and explain. புரியுதா? பேஜ் நம்பர் 18 and 19. நம்மகிட்ட கிளாஸ் சேரணும் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கோ அந்த நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபீஸ் கட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணுற கட்டாயம் கிடையாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இல்லை, இஃப் யூ வாண்ட் ஃபோன் பண்ணி கேட்டு ஜாயின். புரியுதா? குட் நைட் சொல்லிடலாமா? ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.